எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இப்போ இலகுவாக்குங்கள், இலகுவாகுங்கள், அனைத்தையும் வசப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு தெரப்பி கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போது இலகுவாகுங்கள்னு சொன்னீங்களே, என்ன என்ன மீன் பண்ண வரீங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்மள எத்தனை பேருக்கு எனக்கு எதுவுமே தெரியறதில்ல, எனக்கு எனக்கு பெருசாக எந்த விஷயங்களும் தெரியறதில்ல, எனக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் தெரியும், எல்லாத்துலேயுமே நான் ஒரு பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு நம்மள எத்தனை பேர் நினைப்போம்? நம்மள எத்தனை பேர் நினைப்போம்? ஆனால் நமக்கு இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கிற சில விஷயங்களும் கூட நன்மையானதாகத்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அதாவது எந்த ஒரு விஷயமுமே எனக்கு எல்லா விஷயத்துலையுமே எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு தனி தைரியமும் தனி விஷயங்களும் வேணும். திறமை அப்படிங்கிறதையும் தாண்டி தனித்துவமான ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போது இலகுவாகுங்கள் அப்படிங்கிறதுக்கும் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கும் ஏன் இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே இறைவன் சொல்லியிருக்கான், நான் உங்களுக்கு இலகுவானதையே நாடுறேன், உங்களுடைய சக்திக்குட்பட்டதையே உங்களுக்கு நான் தரேன். இலகுவானதே அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ இலகுவானது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா அதனுடைய தன்மையை நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது எனக்கு சில விஷயங்கள் தெரியும், சரியா? உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போது எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இருக்கா? உங்களுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களும் பிறருக்கு தெரியணும்னு அவசியம் இருக்கா? இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய பயணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சிலர் எல்லாவற்றையும் நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்காங்க. சிலர் எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு எந்த ஒரு பர்பஸும் இல்லை, இந்த ஒரு சின்ன சூழலுக்குள்ளேயே நான் இருந்துட்டேன், இதுவே எனக்கு பழகிருச்சு அப்படின்ட்டு ஒரு குட்டி ஜேர்னல்லையே இருக்கிறாங்க. இது ரெண்டுமே இரண்டு எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள். ஆனால் இறைவன் சொல்கிறான், நீங்கள் நடுநிலைமையாக இருங்க. இறைவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் நடுநிலைமையாக இருங்க, நடுவில் இருங்க. எதுலேயுமே டூ மச் எக்ஸ்ட்ரீம் இஸ் நாட் குட். அப்போது ஒன்று எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சி நான் செயல்படுறதும் ஒரு 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 மிகப்பெரிய உச்சத்தில் இருக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நான் முடங்கி இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்குது. இப்போ இது ரெண்டத்தையும் இணைக்கக்கூடிய விஷயமா நம்ம எதை சிந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இலகுவான விஷயத்தை நம்ம கொண்டு வரலாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் இரண்டு விஷயங்களை பிரித்து நீங்கள் பார்க்குறீங்களோ, நல்லது கெட்டது, இம்மை மறுமை, இன்னும் உங்களுடைய சுகம் துக்கம், இந்த மாதிரி பிரித்து பிரித்து பார்க்கக்கூடியது நிறைய இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரெண்டு விஷயங்களை பார்க்குறீங்களோ, அல்லாஹ் எல்லா இடத்துலையுமே சொல்லுவான், நீங்கள் டூ மச்சாக இதில் இருக்காதீங்க,
நடுநிலைக்கு வாங்க அப்படின்னு தான் நமக்கு வந்து அழைப்பு விடுப்போம். அப்போது இந்த நடுநிலைமைக்கும் இந்த இலகுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமா? ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அதாவது இப்போது யோசிச்சு பாருங்கள், நம்மளில் எத்தனை பேருக்கு உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்காச்சும் சொல்ல முடியுதா? உங்களுடைய வாழ்க்கையுடைய கொள்கை என்ன, உங்கள் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாதையில் போகணும். இதை பொதுவான மூமீன்கள், பொதுவான முஸ்லீம்கள், மூமீன்கள் அப்படின்றது இறைவன் மட்டும்தான் சொல்லக்கூடியவன். நம்ம வந்து நம்மளுடைய ஈமான், நம்மளுடைய நம்பிக்கை வந்து இறைவனை அறிவான். ஸோ நம்மளை நாம் மூமீன்கள்னு சொல்ல முடியாது, முஸ்லீம்கள். ஸோ இந்த முஸ்லீம்கள் வந்து பெரும்பாலும் இதைத்தான் சொல்கிறோம். என்னுடைய கொள்கை வந்து இறைவனை நம்புறது, இறைவனை வழிபடுவது, இது மட்டுமே நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அண்ட் இன்னும் சிலர் வந்து இருக்கோம். அவங்க என்னென்னா, எனக்கு எல்லா விஷயத்துலேயுமே ஆர்வமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் இது செய்ய பிடிக்கும், கொஞ்சம் அது செய்ய பிடிக்கும், கொஞ்சம் எனக்கு டெய்லரிங் பிடிக்கும், கொஞ்சம் எனக்கு வந்து மற்ற விஷயங்கள் பிடிக்கும், ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கும் எல்லாமே. ஸோ இப்படி நமக்குன்ற ஒரு விஷயத்த பர்டிகுலராக சிந்திக்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து நான் கரெக்டாக ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்து நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், உங்ககிட்ட காமிக்கணும். அப்போ இந்த நடுநிலைமை, இந்த இலகுவான விஷயம் எல்லாமே ஒரு வட்டத்துக்கு வருது அப்படின்னா, எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் முதல்ல அக்வயர் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஈஸியானது ஏன் உங்களை ஈஸியான ஸ்டெப்பை முதல்ல எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான ஸ்டெப், ஒரு ஆரம்பத்தில் நம்ம எதையுமே பாருங்களேன், ஒரு மெடிசனாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஈஸியாக அது ஈஸியாக நான் வந்து உள்வாங்கிக்கிற அளவுக்கு ஸ்வீட்டாக தான் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் என்ன ஊசி இருக்கா, மாத்திரை மருந்து இருக்கா? ஆனால் இப்போ நான் கேள்விப்பட்டேன், சின்ன குழந்தைங்களுக்கு டானிக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. நம்ம இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை, பட் ஸ்டில் இந்த சைடு கொஞ்சம் அப்ராட் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு டானிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நான் வந்து அந்த டானிக்கையோ மற்ற விஷயங்களையோ இங்கே நான் நியாயப்படுத்த வரல, பட் ஸ்டில் ஒரு விஷயத்தை கொடுக்குற ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்றது ரொம்ப இலகுவாக, அந்த டானிக் அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், அந்த இன்னும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிற வகையில் அதை கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது ஏற்றுக்க பழகும். எல்லா விஷயத்தையுமே இலகுவான முறையில் இருந்து தான் அது நம்ம அடிக்டிவ் லெவலுக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த இலகுவை தானே நான் தேடிட்டுருக்கேன், எப்படி நான் இலகுவாக இருக்கிறது? ரொம்ப 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 சிம்பிள். எந்த ஒரு விஷயத்தையுமே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது உங்களுக்கு இலகும். அந்த பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஜையுமே நம்ம சிந்திக்கும்போது, எனக்கு பல விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும், உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மையிலேயே அந்த பல விஷயத்துலையும் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எதனால இருக்குது, யாருனால இருக்குது, எதனால இருக்குது? இப்போது எனக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் அதாவது நம்ம ஒரு டீனேஜ் டைமில் இருக்கும்போது எப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்க, ஏதாவது அவள் முன்னேற லெவலுக்கு ஏதாவது பண்ணுறா அப்படின்னா அது எனக்கும் வந்து ஒரு ஆர்வம் வந்துடும். இவன் மட்டும் அப்புறம் முன்னேறிடுவா, நம்ம போயிடுவோமே அப்படின்ட்டு, அவள் செய்கிறாளேன்ட்டு அவளோடு சேர்ந்து நானும் செய்யணும் அப்படின்னு நினைத்த காலங்கள் உண்டு. அதாவது அவளுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியும், எனக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல
என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் எந்த விஷயத்துலையுமே எனக்கான ஒரு ஒரு தனித்துவம்னு கிடைக்கவே இல்லை. ஆனால் அதுலேயும் ஆர்வம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதோட பர்பஸ் இதுக்காக தான் நம்ம இதை கற்றுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பர்பஸ் தெரியாததுனால, இன்னும் மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் நான் வந்து அது நோக்கி போனதுனால, அதில் வந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிஷியரியுமே கிடைக்கல. அதே சமயம் நான் சும்மா எதுவுமே பண்ணாமல், யாரோட இதுலேயுமே இல்லாமல், நானாக சில விஷயங்கள், அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ அப்படி எனக்கா தோணுன சில விஷயங்களில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து ரொம்ப இலகுவாக, ரொம்ப எப்போவுமே ஆரம்பிக்கிறது மிக மிக இலகுவான முறையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அந்த மிக மிக இலகுவான முறையானது உங்களை வந்து ஒரு இலகுவான முறை தொடர்ச்சியாக செய்ய நம்மளை தூண்டும். குரானையே பாருங்களேன், அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்கள் நிறைய செய்யணும்னு இல்லை. அமல்கள் வந்து நிறைய செய்யக்கூடிய அமல்களை விட தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களை தான் அல்லாஹ் தஆலா அதிகம் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம கூட நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு 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 நாள் முழுக்க நம்ம கூட இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கூட நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்கல அப்படின்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம், ஒரு நாள் கூட விடலை, ஆனால் டெய்லி கொஞ்ச நேரம் தான், 5 நிமிஷம் தான், ஆனால் டெய்லி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய விஷயம் என்னவாக இருக்கும்? நமக்குடைய அந்த நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகள், நமக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் எல்லாம் எத்தகையதாக இருக்கும்? இதே தான் அல்லாஹ்வும் சொல்கிறோம். அந்த டெய்லி அந்த 5 நிமிஷங்கிறது நமக்கு இலகுவானது. அதே ஒரு வருஷத்துக்கு அந்த 5 நிமிஷங்கிறது எவ்வளோ வந்துட போகுது? அதையே நான் மொத்தமாக உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு நான் மொத்தமாக செய்கிறேன் அப்படின்னா அது இலகுவானதாக இருக்குமா? நம்மளால் அது முடியுமா? இறைவன் சொல்லி தான் நம்மளை அனுப்புகிறான். அதாவது நீங்கள் பலகீனமானவர்கள் சொல்லி தான் அனுப்புகிறான். அப்போது பலகீனமானவர்கள் நம்ம அப்படின்னு தெரிஞ்சப்புறமும் நான் பலமான விஷயங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு எடுத்த உடனேயே ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிந்திக்கணும். ஸோ சரி, நான் ஓரளவுக்கு நான் வந்துட்டேனே, நான் ஓரளவுக்கு இதெல்லாம் நான் கடந்துட்டேனே, இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்? இதில் எனக்கு எது இலகுவானது அப்படின்னு பிறர் வந்து நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தான் அறிவோம். மற்றவர்கள் நம்மளுக்கு வந்து பாடம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய பெற்றவர்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், தோழிகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே அவங்களுடைய பர்செப்ஷன் பார்வையில் தான் நம்மளை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுவே நமக்கு மட்டும்தான் நம்ம எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம், எத்தனை படிகளை தாண்டி இருக்கோம், எது நமக்கு இலகுவானது அப்படிங்கிறது தெரியும். ஸோ முதல் விஷயம், நீங்கள் இலகுவானதை சூஸ் பண்ணுங்கள். எது உங்களுக்கு இலகுவானது அப்படிங்கிறதையும் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு இருக்கணும்னா ரொம்ப 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 சின்ன விஷயமாக இருக்கணும். அதே சமயம் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். இலகுவானது அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் டிஃபினேஷனாக என்னால் கொடுக்க முடிஞ்சது, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கணும். பிடித்தது இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு நெருக்கலான ஒரு விஷயமும் வரும்.
இறைவன் சொன்ன நல்ல விஷயங்களும் நம்ம மனசுக்கு பிடிக்கும். இறைவன் தடுத்த சில விஷயங்களும் ஷைத்தான் நம்ம மனசுக்கு பிடிக்க வைப்பான். இது 2 விஷயம் இருக்குது. இது 2த்துலேயும் நம்ம ஆள் மனசுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு தான் அல்லாஹ் தாலா எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான். ஸோ எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கான் அப்படின்னா, ஒரு விஷயம் சரி அப்படின்னா அதுக்கு நல்லாவே தெரியும். தவறு அப்படின்னாலும் அதுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மனசை வந்து அது வந்து இல்லை தப்பு அப்படின்னு ஒரு தடவை அது சொல்லிடுச்சுன்னா எவ்வளோ இது பண்ணாலும் அதை ஏற்றுக்க வைக்கவே முடியாது. லைக் இது வந்து பிங்க் கலர். இது பிங்க் கலர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் இதை காமிச்சு இது பிங்க் இல்லை இது வெள்ளை கலர் அப்படின்னு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மனசு ஏற்றுக்குமா? நான் இல்லை. நீங்கள் யாரை நம்புறீங்களோ, யாரை முழுக்க நம்புறீங்களோ, யாரை கண்மூடித்தனமாக நம்புறீங்களோ, அவங்க யாராக இருந்தாலும் இது வந்து ஒயிட்டு கலர் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அந்த மனசு ஆணித்தனமாக சொல்லிடும், அது ஒயிட்டு அப்படின்னு. ஆனாலும் ஒரு மனசு சொல்லும், ஒருவேளை நமக்கு எதுவும் கண்ணு தெரியலையோ, அது கரெக்டு தானோ. ஆனாலும் ஸ்ட்ராங்காக உங்கள் உள்மனசு சொல்லிடும், இது வந்து தவறான விஷயம், பொய் அப்படின்னு. உண்மையும் அதே அளவு ஸ்ட்ராங்காக உங்கள் உள்மனசு சொல்லும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அல்லாஹு தாலா உங்களுடைய மனதில் வச்சுருக்கான். நம்ம எல்லாருடைய மனதிலையுமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் யார் என்ன சொன்னாலுமே உங்களுடைய மனசு அது சரின்னு ஒத்துக்குச்சுன்னா அது சரி, இல்லை அப்படின்னுச்சுன்னா அது நீங்கள் சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கக்கூடிய காலகட்டம் மிக 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 குழப்பம் வாய்ந்ததான காலகட்டமாகவே இருக்குது. அப்போ நம்ம எடுத்தோனையே நம்ம வந்து ஒரு 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 பெரிய விஷயத்தை நம்ம வந்து உடனடியாக கொண்டு போயிடவே முடியாது. அப்போது அதை நான் இலகுவாக்கணும் அப்படின்னா அந்த இலகுவுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்கள்? சிந்திக்கணும் தானே. அந்த இலகுவானதையே தேர்ந்தெடுங்க. அந்த இலகுவானதையே தேர்ந்தெடுக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் முதல் வழி உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கணும். அதுலேயும் முக்கியமாக உங்கள் ஆள் மனசு ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு விஷயமா இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். லைக் இன்றைக்கி ஸ்டடீஸ்லையுமே நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது சிஸ்டர், எனக்கு அதுவும் பண்ணணும் இதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்க. மாஷா அல்லாஹ், உங்களுடைய எஃபர்ட்டுக்கு இறைவன் வந்து நிச்சயமாக கூலி கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஒரு டாக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். அந்த டாக்டரில் ஆக்சுவலாக டாக்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் டாக்டரை வந்து உங்ககிட்ட சொல்லி காமிக்கிறேன். சரியா? டாக்டரை வந்து நான் எந்த வகையிலையுமே வந்து உயர்த்தி பிடிக்கலை. பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு பொதுவான ஒரு டாக்டர் அப்படின்னா அவருடைய ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே ஒரு பர்டிகுலர் திங், அதாவது ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், போன் ஸ்பெஷலிஸ்ட், கைனகாலஜி, அதாவது குழந்தை அது என்ன கருவுறுதல், ஃபர்டிலிட்டி, அதற்கான ஸ்பெஷலிஸ்ட், இன்னும் இப்போல்லாம் வகையாக வந்துருச்சு மெடிசன் ஃபீல்டில். பட் மெடிசன் ஃபீல்டு இஸ் 100% பிஸ்னஸ் ஃபீல்டாக மாறிடுச்சு, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது என்னென்னா,
எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் நிபுணத்துவம் பெற்றிருக்கீங்களோ அதுக்கு மரியாதையும் நிமித்தமும் அதோட பலனும் அதிகமாக இருக்கும். அப்படின்னா அந்த இப்போது யோசிச்சு பாருங்களேன், அந்த 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 இதயத்துக்கான ஸ்பெஷலிஸ்டான அந்த டாக்டர் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், என்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா? அதற்குன்னு சில ஆட்கள் இருக்காங்க, நம்ம அதையும் தாண்டி வரோம். சரியா? அப்போது இதுலேருந்து இதுதான் நம்மளுடைய ஸ்டெப்ஸாக இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் அந்த இலகுவானது என்னென்னா, நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே தான் போக போகிறேன், அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அதில் நான் எந்த இதில் வரப்போகிறேன், ஹார்ட், அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து அதில் நான் வந்து பை ப்ராக்டிஸ் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டை கூட விடுங்க, நீங்கள் சமையல்லே எடுத்துக்கோங்களேன். பிரியாணி நம்ம வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் செய்வோம், ரைட்டா? அப்போ அந்த பிரியாணி செய்கிறதுக்கான அந்த பொருட்கள், அந்த கறியாக இருக்கட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அந்த அந்த நட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக, அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து தேவைப்படும் போது, இப்போ நாளைக்கு நான் பிரியாணி செய்ய போகிறேன்னா இன்றைக்கி நான் போயிட்டு பிரியாணிக்கு தேவையான பொருட்களை அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நான் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். வந்து சமைச்சு முடிச்சுட்டு அது தீந்துடும், திருப்பி எனக்கு தேவைப்படும் போது நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம். இது எனக்கு இலகுவானதா? இல்லை. எப்போனாலும் பிரியாணி செய்ய என்கிட்ட எல்லாமே இருக்கணும். நான் கறியெல்லாம் வாங்கி என் ஃப்ரிட்ஜிலையே நான் வச்சுக்கிருவேன். இப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னா பிரியாணி என்னாகும்? ஸோ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், பிரியாணி செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எங்கே கிடைக்கும். ஸோ நாலேஜும் அப்படி தான். எனக்கு தேவையான நாலேஜெலாம் எப்பப்போ தேவையோ அது எங்கே இருக்கோ அங்கே போய் என்னால் எடுத்துக்கிட்டு வர முடியணும். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி மட்டும் உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப 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 தெளிவான ஒரு இதை நோக்கி போகும். ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் இலகுவானதையே, எது ஈஸியாக உங்களுக்கு வருமோ, 2 விஷயம் இருக்குதுன்னு வைங்களேன், அது 2த்தில் எது உங்களுக்கு ஈஸியாக அதை சூஸ் பண்ணுங்கள். அல்லாஹ் இலகுவானதை தான் உங்களுக்கு தருவான். ஸோ சூஸ் யுவர் சிம்பிளஸ்ட் திங் டு அச்சீவ் எவ்ரிதிங். உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் அடையலாம் நிச்சயமாக, இறைவனுடைய அருளால். அதை நீங்கள் இலகுவான முறையில் தேர்ந்தெடுக்கும் போது, அந்த இலகு என்பது சரியான விஷயத்தை சரியான அளவில் நாம் செய்யக்கூடியதாக இருக்கணும். இவ்வளவு தான் ரிசல்ட்டே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இலகுவாக மாற்றுறீங்களோ, நீங்களும் இலகுவாக ஆகுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்ல ஒரு இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஸோ இதுதான் இலகுவாக இருக்கிறதுக்கான ஒரு பேசிக் பயிற்சி. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது நம்ம தெரப்பிக்குள்ளே போகலாம். இவ்வளோ நேரம் பேசினது அப்போ தெரப்பி இல்லையா? இது தெரப்பி தான். இதுக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ தான் நம்ம ரியாலிட்டியான தெரப்பிக்குள்ளேயே போக போகிறோம். சரியா? இப்போது யாரெல்லாம் முடியுமோ
அவங்கெல்லாம் ஒரு ஒரு ஓய்வான ஒரு இடத்துக்கு, ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு நல்லா ரிலாக்ஸாக போய் ஒரு இடத்துல அமைதியாக வந்து உட்கார முடியுமா? ஏதாவது தம்ஸ் அப் ஏதாவது போடுங்க. ஓகே, ஒரு இடத்துல ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க. ஒரு பெட்லேயோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு இதுலையோ நீங்கள் உட்காந்துக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடியவங்க உங்களுக்கு அங்கே உட்கார இடம் இல்லை வேறு எதுவும் விஷயம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது சொல்லணுமா? சரி, ஓகே. அதாவது ரிலாக்ஸாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஒரு தலைவாணி ஏதாவது இல்லை சோஃபாவில் அப்படி கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு கூட இருக்கலாம். நல்லா ரிலாக்ஸாக நல்லா கொஞ்சம் சாஞ்சிட்டு, படுக்க வேணாம், பட் சாஞ்சுக்கோங்க. படுக்க வேண்டாம், சாஞ்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. ஃபோனை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு நான் சொல்கிறத மட்டும் கேட்குற மாதிரி, அந்த வாய்ஸ் மட்டும் ஆடிபிளாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. இலகுவானதையே சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதற்கான ஒரு தெரப்பி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்கள் கண்களை லேசாக மூடிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னென்னா, நான் நம்பர் இருக்கு இல்லையா, 1 to 3. ஸோ இதை நான் பேக் சைடில் சொல்லுவேன். நான் சொல்ல நீங்கள் ரிலாக்ஸாக கண்களை மூடி உட்காந்துக்கோங்க. சம்டைம்ஸ் நீங்கள் கண்ணை திறந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த இடத்துல ரிலாக்ஸாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். கண்களை மூடி அப்படியே ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்க நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இட் வுட் பி அ கிரேட் இம்பேக்ட் ஃபார் யூ. உங்களை ரொம்ப ரிலாக்ஸ் படுத்தும், இலகுவானதை சூஸ் பண்ண வைக்கும் லைஃப்பில், இன்ஷா அல்லாஹ். சரியா? ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடிக்கோங்க. சரி, நீங்கள் கண்களை மூடி இருக்கீங்க. தூரத்தில் இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சி பாருங்கள். தூரத்தில் ஒரு அழகான ஒரு கடல் இருக்குது. ரொம்ப ஈரமான காற்றும் இருக்குது. அதை நோக்கி இப்போ நீங்கள் நடக்க போகிறீங்க. நினச்சி பாருங்கள், தூரத்தில் அழகான கடல் இருக்குது, ஈரமான காற்று இருக்குது. அதை நோக்கி நீங்கள் அந்த மணலில் நடந்து போகிறீங்க. ரொம்ப நிழலான மேகங்களும் இருக்குது. சரியா? நான் இப்போ நம்பர் சொல்கிறேன், ஜஸ்ட் கண்ணை மூடுங்க. நீங்கள் ரொம்ப ஓய்வாக இருக்கீங்க, ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. 20. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. 19. நான் ஒவ்வொரு நம்பரும் சொல்லும்போது ஒவ்வொரு அடியாக நீங்கள் அந்த கடலை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப இலகுவானதை சூஸ் பண்ண நீங்கள் நடந்து போகிறீங்க.
நல்லா அந்த ஈரமான காற்றுல. 18 நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 17 நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கீங்க. ஒவ்வொரு அடியாக கால்களை நகர்த்தி கொண்டு போகிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 17 ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 16 நல்லா உங்கள் கால்கள் ரொம்ப இதமாக இருக்குது. 15 நீங்கள் அந்த ஈரக்காற்றை உணர்றீங்க. 14 நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 13 நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 12 உங்கள் மேலே அந்த ஈரக்காற்றும் ஈர வாடையும் வருது. 11 நீங்கள் ரொம்ப நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கீங்க. 10 நீங்கள் ரொம்ப ஆவலாகவும் ஆசையாகவும் உங்களுடைய இலகுவான விஷயங்களை நோக்கி போகிறீங்க. 9 நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 8 நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 7 நீங்கள் நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக அந்த பீச்சை நோக்கி போகிறீங்க. 6 நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. 5 நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. 4 நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. 3 அந்த பீச் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. இப்போது உங்கள் கால்களை அந்த அழகான அந்த குளிர்ச்சியான அந்த தண்ணீரில் நனைக்க போகிறீங்க. அந்த குளிர்ச்சியான தண்ணீரில் நனைக்க போகிறீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 2 இன்னும் கொஞ்சம்தான். ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. 1 அந்த சில்லுன்னு அந்த தண்ணி உங்கள் பாதங்களை தழுவுது. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்க. உங்களுடைய உடலும் உள்ளமும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் 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 இலகுவானதையே தேர்ந்தெடுக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இலகுவானதையே தேர்ந்தெடுக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. நீங்கள் தினம் தினமும் இறைவனையே நினைத்து இறைவன் மீது நம்பிக்கை கொள்றதுனால நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க. நீங்கள் தினம் தினமும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தினம் தினமும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வதனால் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் இலகுவானதையே எப்போவும் சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களோட இலகுவான விஷயத்தில் உங்கள் புன்னகைக்கு முதலிடம். நீங்கள் தினம் தினம் புன்னகை செய்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தினம் தினம் புன்னகை செய்வதனால ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தினம் தினம் இறைவனை நினைக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தினம் தினம் இறைவனை நினைக்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தினம் தினம் இலகுவாக
இலகுவான முறையில் இறைவனை நெருங்க நினைக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க. தினம் தினம் இறைவன்கிட்ட நீங்கள் நெருங்கிறதுனால வாழ்க்கையில் அதிகமாக வெற்றி பெறுறீங்க. தினம் தினம் இலகுவான முறையில் இறைவனை நினைக்கிறதுனால வாழ்க்கையில் அழகான முறையில் வெற்றி கொண்டுக்கிட்டே இருக்கீங்க. அனுதினமும் நீங்கள் இறைவனை நினைக்கிறதுனால இலகுவான முறையில் வாழ்க்கையை வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க, இலகுவாக இருக்கீங்க. சரி, இப்போ கடல்லிருந்து திருப்பி மீண்டும் உங்களுடைய இருக்கைக்கு வரப்போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் சொல்கிறேன். கடைசியாக 20 சொல்லும்போது நீங்கள் கண்களை திறக்கலாம். 1 2 3 4 5 6 அப்படியே பின்னாடி வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய இயல்பு நிலைக்கு வரீங்க. 7 8 9 10 11 நல்ல இயல்பு நிலைக்கு வரீங்க. மண்ணெல்லாம் உதறிட்டு அந்த சில்லுன்ற காற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்கு வரீங்க. 9 8 7 6 5 4 3 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கண்களை திறங்க. 2 1 கண்களை திறந்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப இலகுவான முறையில் இலகுவாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு நிலையை நீங்கள் இப்போது முடிச்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இலகுவானதையே தேர்ந்தெடுங்க. எப்போலாம் இலகுவானதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ எல்லாம் பறக்கும் யானை, ஏதோ ஒரு யானை பறக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். எப்போலாம் உங்கள் மனசு இலகுவானதுக்கு இயங்குதோ அப்போலாம் ஒரு யானை பறக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். சரியா? அப்போ நிச்சயமாக இலகுவானதை நீங்கள் தேர்ந்தெடுத்துப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கான இந்த செஷன் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் இதே மாதிரியான ஒரு செஷனோட நம்ம சந்திக்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன விஷயம் அண்ட் இப்போது இந்த தெரப்பி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். சொல்ல முடியுமா?